லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. நீல பண்பாட்டு மையம் சார்பாக மறைந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து ஒரு மணி நேரமாக இந்த எழும்பூர் இருக்கக்கூடிய ரமணா ஹோட்டலில் இருந்து அங்கிருந்து பேரணியாக இந்த எழும்பூர் ராஜேந்திர மைதானம் வரை தொடர்ந்து இந்த நினைவேந்தல் பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த பேரணியானது மாலை 4 மணி அளவில் தொடங்கி கடந்த 1 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், அப்புறம் ஆதரவாளர்கள் என பல்வேறு தரப்பு நபர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த பேரணியில் கலந்து கொண்டு அதாவது இந்த மறைந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், மேலும் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்கவரு தொடர்ந்து ஒரு கண்டன கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. அந்த வழியாக இந்த பேரணிக்கு அனுமதியானது இந்த கூவம் வழியாக சென்று இந்த எழும்பூர் ராஜரத்னம் வழியாக வரும்படி இதற்கு முன்னதாக காவல்துறையினர் அவர்களுக்கு இந்த பேரணிக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து இந்த பேரணியானது அந்த ரமணா ஹோட்டலிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்த கூவம் வழியாக நாங்கள் வரமாட்டோம் என கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து ஒரு காவல்துறையினர் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அந்த வாக்குவாதமானது நாங்கள் எப்பொழுதுமே இந்த கூவம் ஆற்று ஓரமாக தான் வாழ்ந்து வருகிறோம், மேலும் மேலும் எங்கள் கூவம் வழியாக சென்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி மேம்பட முடியும் என்று தொடர்ந்து ஒரு கண்டன கோஷங்களானது அப்பொழுது ஏற்படப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த கூவம் வழியாக இந்த பேரணியானது நாங்கள் எடுத்து செல்ல மாட்டோம், எழும்பூர் அதாவது இந்த ரயில் நிலையம் வழியாக தான் நம்ம எடுத்து செல்வோம் என்ற ஒரு கோரிக்கையானதும் வைக்கப்பட்டது. மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட அந்த சட்டப்படி முறையான வழங்கப்பட்ட அறிவியல் தான் நீங்கள் நடத்த வேண்டும் எனும் காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டது. மேலும் ஒரு 10 நிமிடமானது இந்த சண்டையானது மாற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி கட்சி நிர்வாகிகள் இந்த கூவம் ஓரமாகவே இந்த சாலை பேரணி நடத்த வந்து பிறகு இன்னொரு 5 நிமிடத்திற்குள் இந்த சாலை பேரணியானது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திற்கு வந்து இங்கே ஒரு அதாவது நிறைந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடைபெற உள்ளது. அதன் தொடர்ச்சியாக ரஞ்சித் அப்புறம் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட திரைப்பட பிரபலங்கள் கூட நடந்து கொண்டு தொடர்ந்து சிறப்புரையாற்றுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரியா.